நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் பை சரத். ஐஏஎஸ் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய பல கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கேள்வி கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம கேள்விகள் வந்து பார்க்கலாம். இதில் ஒன்னொன்று அடிப்படையானது நான் சொல்லிடுறேன். இப்போது ஐஏஎஸ்னு பார்க்குறோம் இல்லைங்களா? ஐஏஎஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பதவி. நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும். ஒரு சின்ன வயதுலேருந்தே நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஐஏஎஸ் பதவியாக இருக்கலாம், ஐபிஎஸ் பதவியாக இருக்கலாம், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ் பதவியாக இருக்கலாம், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பதவியாக இருக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நிறைய பதவிகள் இருக்குது. இந்த பதவிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நாம் எழுத வேண்டிய தேர்வு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு. சரிங்களா? நம்ம என்னதான் ஐஏஎஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலுமே கூட அது வந்து யூபிஎஸ்சியோட இன்டர்வியூ தான். சரிங்களா? இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்க்குறீங்க, கலெக்டர்லாம் பார்க்குறீங்களா? அவங்க எல்லாருமே இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கள தான் இருப்பாங்க. ஒன்று குரூப் 1 மாதிரியான தேர்வு எழுதி ப்ரொமோஷனில் போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக போனாங்க. ஒரு சின்ன வயதில் ஒரு 21 வயதிலேயே ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை நம்ம வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ப்ரிலிமினரி தேர்வு, முதல்நிலை தேர்வு. இன்னொன்று மெயின்ஸ் எக்ஸாம், முதன்மை தேர்வு. மூன்றாவதாக வர்றது தான் வந்து இன்டர்வியூ. சரிங்களா? ஆளுமை தேர்வு. அப்போ இந்த எக்ஸாமில் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. உண்மையிலே இந்த நம்பர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த வேலைக்கு வர்ற அளவுக்கு தகுதியானவர் தானான்றதை டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம்லையும் கிட்டத்தட்ட 9 பேப்பர் இருக்கும் மெயின்ஸில். இதுலையும் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? டெஸ்ட் பண்ணாலுமே கூட இறுதியாக இந்த ஆளுமை தேர்வு இன்டர்வியூ அப்படின்ற ஒன்று வச்சு அப்போ உண்மையிலே வந்து இந்த பதவிக்கு வந்து இவங்க வந்து சரியானவங்க தானா அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸில் நமக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா அந்த கேடர் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் அதில் டாப் மார்க் எடுத்தால் தான் ஐஏஎஸ் ஆக முடியும். அப்படி ஐஏஎஸ் ஆகிறதுக்காக இருந்தாலும் சரி, அப்படியே ஐஏஎஸ் ஆனாலும் சொந்த மாநிலம் கிடைக்கலன்னா இன்னமே டாப் மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி மதிப்பெண்களை வந்து அதிகமாக்குறதுக்கு உண்மையிலேயே இந்த இன்டர்வியூ அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த இன்டர்வியூவில் எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க, நம்மளுடைய ஆளுமையை எப்படி வளர்த்துக்கிறதுன்றதை பற்றி இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய காணொலிகள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு எப்படி இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், அந்த டெக்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இனிமேல் எப்படி அந்த ஹேபிட்டை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ற காணொலிகளும் இனிமேல் வந்து வரும். சரிங்களா? ஒரு இன்டர்வியூவில் எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறது, ஒரு சிறந்த ஆளுமையாக நம்ம எப்படி மாறுறதுன்ற காணொலிகளும் இனிமேல் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே? அப்போ அதாவது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும், யூபிஎஸ்சி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும், ஸோ ஒருத்தர் இப்படி ஒரு பேனலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் தான் கேண்டிடேட், இப்போ இதுதான் நீங்கள் அப்படின்னா, இப்போ இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி வந்து ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? இவங்க எல்லாமே வந்து நிறைய ஃபீல்டில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வயதுக்கு மேலே ரொம்ப மூத்த அதிகாரிகளாக அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை மாதிரியான இதில் வந்து கூட என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து கண்டிப்பாக மெம்பர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே சரியான நபர் தானா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, இந்த ஐஏஎஸ் இன்டர்வியூ வந்து அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம பேசுகிற விதம், சொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸு, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வச்சு. ஏன்னா முன்னாடி நம்மளை வந்து 5 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த 5 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அதிகாரிகள் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன பையனாக தான் இருப்போம், சின்ன பொண்ணாக தானே இருப்போம். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து சுலபமாகவே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட ஆளுமை அப்படின்றத என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது மூலயமா இவங்க இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து செட் ஆவாங்களா மாட்டாங்களான்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியனை வச்சு தான் ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து குறிப்பிடப்படுது. ஓகேங்களா? அப்போ இன்டர்வியூ மார்க்கை மட்டும் வச்சு ஒருத்தர் வந்து ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆகிறது இல்லை. ஆனால் இன்டர்வியூ மார்க்குமே கூட முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சில கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம். ஐஏஎஸ் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கேள்விகள் மட்டும் கேட்க மாட்டாங்க. உங்களுடைய முதல்ல வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க, இந்த பேரோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அதெல்லாம் அவங்களுடைய ப்ரொஃபைலே அவங்கள்ட்ட வந்து ஆக்சுவலாக இங்கே இன்டர்வியூவில் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைல் இருக்கும். இவங்க எல்லாத்தையுமே ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து DAF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த DAFல நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பே நம்மளை பற்றின எல்லா விவரங்களுமே கொடுத்துருப்போம் இதிலேயே நம்ம. ஸோ அதை வச்சு தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து ஸோ அதில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அதுதான். அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க, அதை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஊர் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ திருச்சின்னு சொல்கிறீங்க, மதுரைன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே? அந்த மாதிரி தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இதில் ஒரு சில ட்ரிக்கி கேள்வி உங்களை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு பதட்டமாக்கக்கூடிய கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரிக்கியாக கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள் அப்போ வந்து சமயோஜிதமாக எப்படி கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம்.
நீங்கள் இங்கே ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இந்த கேள்வி நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கேள்வி ஆங்கிலத்தில் இருக்குது. இது மொழி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேள்வி புரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ பேனலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த கேள்வி உங்களை நோக்கி வருது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்றத பாருங்கள். இன்னொன்று ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஏஎஸ் இந்த ஒட்டுமொத்த தேர்வே ஐஏஎஸ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வந்து கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் நம்ம வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதில் 3 ஸ்டேஜ் பார்த்தோமா? ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ், இன்னொன்று இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜ்லையுமே நம்ம வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த கேள்வியையுமே நீங்கள் வந்து நேர்மறையாக தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அணுகணும். ஓகேங்களா? ஒரு கேள்வி கேட்குறாங்களா, இதில் வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குது, இது வந்து நடக்காது அப்படின்னு எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. பாசிபிள் என்ன வழிகள் இருக்குது, என்ன எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமான சரியான விடைகள் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஓகே, இந்த கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கேண்டிடேட் வந்து கேட்குறாங்க, when you got up in the morning. ஓகேங்களா? இப்போ காலையில் நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. when you got up in the morning, மார்னிங் நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க and found that you are pregnant. ஓகேங்களா? நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னு உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஒரு பெண் கிட்ட எதுவும் கேட்குறாங்க. தென் வாட் வில் யூ டூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு பெண்ணிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து நைட்டு தூங்குறீங்க, காலையில் எந்திரிக்கிறப்ப நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கீங்க. சரிங்களா? அப்போனா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இந்த கேள்வி. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சில எல்லார்ட்டையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்குறாங்க, ரேராக வந்து கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு நீங்களாக இருந்தால் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் யோசிங்க அப்படின்னா இதுக்கான விடையை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, முடிஞ்சால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கான வேணால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே அந்த கேண்டிடேட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சரிங்களா? நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய ஹாப்பினஸை என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஐ வில் பி so excited and run towards my husband to share this happy news அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிருச்சு அப்படின்றத அவங்க சொல்லலை. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மேரேஜ் ஆனதான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அப்போ அவங்க ஹஸ்பண்ட்டை தானே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இந்த எல்லா கேள்வி பொறுத்த வரைக்குமே இந்த எக்ஸாம் ப்ராசஸே நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்ம வந்து திங்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், ரொம்ப சுலபமாகவே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. இதில் வந்து நீங்கள் லாஜிக்காக யோசிக்கிற மாதிரியும் ஒரு சில இடத்துல வந்து யோசிக்கணும். ஒரு சில இடத்துல வந்து உண்மையிலே நம்மளை வந்து அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, நம்மளை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க, 8 people took 10 hours to build a wall. ஓகேங்களா? அதாவது ஒரு செவரை கட்டுறதுக்கு 8 பேர் வந்து 10 மணி நேரம் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 8 people 10 hour எடுத்திருக்காங்க. எதுக்கு? ஒரு வாலை பில்டு பண்ணுறதுக்கு, ஒரு செவரை கட்டுறதுக்கு 8 பேர் 10 மணி நேரம் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு, தென் ஹவு மெனி டேஸ் இட் வில் டேக் ஃபார் 4 people to build. ஓகேங்களா? அப்போ 8 பேர் சேர்ந்து ஒரு செவரை கட்டுறதுக்கு 10 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் 4 பேரே மட்டுமே அந்த செவரை கட்டுறதுக்கு, அந்த குறிப்பிட்ட செவரை கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு நான் சொன்ன சிச்சுவேஷனை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக்காக நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு அப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் இப்போ அந்த இன்டர்வியூவில் நமக்கு அதுக்கெலாம் வந்து சான்ஸ் இருக்காது. பேப்பர் எடுத்து பேனா எடுத்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த இன்டர்வியூவில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் வந்து யோசிங்க. இப்போ நான் உங்களுக்கான ஆன்சர்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அதுதான், அதாவது அப்போது 10 பேர், அதாவது 8 பேர் சேர்ந்து 10 மணி நேரத்தில் ஒரு செவரை கட்டிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி தான் செவர் கட்டியாச்சு, அப்போ நான் எதுக்கு கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த 4 பேர் எதுக்கு கட்டணும், அதாவது நாளில் இந்த 4 பேர் எதுக்கு மறுபடியும் பில்டு பண்ண போகிறாங்க, அது ஆல்ரெடி பில்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? த வால் ஹேஸ் ஆல்ரெடி
பீன் பில்டு, அந்த செவர் வந்து கட்டியாச்சு, 8 பேர் வந்து கட்டிட்டாங்க. ஸோ நோ நீட் டு பில்ட் இட் நவ். மறுபடியும் அது என்ன வேண்டியது பண்ண வேண்டியது, அந்த செவரை வந்து மறுபடியும் கட்ட வேண்டியதில்லை, அதை வந்து பில்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு இவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கார். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இந்த கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி நான் உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேண்டிடேட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாக வந்திருக்கு. அதுதான், கேன் யூ டெல் இன் விச் ஸ்டேட் இஸ் தி பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்குறாங்க. பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது என்னது? பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது வந்து ஒரு பே இல்லைங்களா, அது கடல். அதாவது நம்ம வந்து வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கடல் தான். அப்போ இந்தியா சுற்றி 3 கடல் இருக்குது. ஒன்று வந்து அரேபியன் சீ இருக்குது இல்லைங்களா, அரேபியன் சீ இருக்குது, அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது. 3 கடல் இருக்குது. இதில் இந்த கடல் வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன நினைப்போம், ஸ்டேட் அப்படின்னா வந்து மாநிலம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இப்போ தமிழ்நாடு ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஸ்டேட் சொல்கிறோமா, தமிழ்நாடு ஸ்டேட். ஓகே. கேரளா ஸ்டேட், ஓகேங்களா, தெலங்கானா ஸ்டேட், அதுக்கடுத்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட், இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் இந்தியாவில் வந்து இருக்குது. அப்போ இங்கே ஒரு பேவை கொடுத்துட்டு, ஒரு கடலை கொடுத்துட்டு, இந்த கடல் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா, கடல் எப்படி ஒரு மாநிலத்தில் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த கேள்வி இது கேட்குறப்பயே நமக்கு வந்து புரியுது, இவங்க வந்து நம்மளை ட்ரிக் பண்ணுறாங்க. நம்ம என்ன இதுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம், ஆனால் அது வந்து என்னவா இருக்காது, தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத கெஸ் பண்ணி அதுக்கு வேறு விடை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு சமயோஜிதமாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது அந்த இன்டர்வியூ பேனலில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சரிங்களா? சரி, இதுக்கு நீங்கள் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் வந்து எப்பயும் போல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கேண்டிடேட், அந்த குறிப்பிட்ட நபர் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாரு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அப்போது பே ஆஃப் பெங்கால் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஆனால் அவர் மாநிலம்னு எடுத்துக்காமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த தண்ணி வந்து என்ன மாதிரி இருக்கும், அது வந்து சாலிட் ஸ்டேட்லையா இருக்கும், இல்லை ஏர் இதுவாக இருக்குங்களா, இல்லைங்களா? அப்போ இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தானே இருக்கும். ஓகேங்களா? அப்போ கேசியஸ் ஸ்டேட்லாம் இருக்காது, சாலிட் ஸ்டேட்லையுமே இருக்காது இல்லைங்களா. இதெல்லாம் உறைஞ்சு போய் அப்படியா இருக்கும், இருக்காது இல்லைங்களா. அப்போ லிக்விட் ஸ்டேட்டில் தானே இருக்கும். அப்போ கடல் தண்ணி லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் இல்லைங்களா, திரவமாக தானே இருக்கும். அப்போ திரவத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து லிக்விட். ஓகேங்களா? அப்போ லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்றத அந்த கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு ரொம்பவே வந்து சமயோஜிதமான ஒரு ஆன்சர் தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இங்கே ஒரு கேள்வி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இப்போது ரீசெண்ட் இயர்லலாம் எதுவுமே வந்து கேட்கப்படுறது இல்லை. சரிங்களா? ரீசெண்ட் இயரில் வந்து கேட்கப்படுறது இல்லை. ரொம்ப முன்னாடி ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கேள்விகள் கூட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஒரு சில கான்ட்ரவர்சி கொஸ்டினுமே வரும். எப்படி அதாவது நான் உங்களுக்கு முடிஞ்சால் வரக்கூடிய காணொலிகளில் நான் அந்த மாதிரி எப்பயாச்சும் நான் கொண்டு வரேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கேண்டிடேட் கிட்ட வந்து கேட்க முடியும் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். சரிங்களா? ஆனாலும் இதுக்குமே கூட அவங்க வந்து எப்படி அந்த கேண்டிடேட் வந்து, அதாவது அது சிம்பிள் தான். இப்போ இந்த பதவிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஓகேங்களா, ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம். இந்த பதவிகள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ நீங்கள் வந்து பாதுகாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த காவல்துறை மேலேயே அவங்க வந்து அந்த கூட்டம் வந்து எதிராக பேச வாய்ப்பு இருக்குது. காவல்துறை ஒழிக அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிறதுனால நம்ம கோவப்பட முடியுமா? அமைதியாக இருந்து அந்த கூட்டத்தை கொண்டு போய் தான் ஆகணும். எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் கொண்டு போய் ஆகணும். அப்போ நம்ம மேலே விமர்சனமே வச்சாலுமே கூட அதை வந்து பொறுத்திருக்கிறதுக்கு, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்து வரணும். அந்த பக்குவத்தை கொண்டு வர்றது தான் இந்த எக்ஸாமே, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமே. அதை வந்து ஒருத்தவங்களுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? நீங்கள் நான் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய இதில் நான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் அவங்க. இது வந்து ஜஸ்ட் இது சிம்பிளாக என்னது, இது ஒரு இன்டர்வியூ, சும்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அதாவது அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு சமயோஜிதமாக ஒரு ஆன்சர் கொடுக்குறோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? அதைத்தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமே ஒழிய மிச்சப்படி அதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அப்படி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சரிங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க, வாட் வில் யூ டூ இஃப் ஐ கோ வித் யுவர் சிஸ்டர். ஓகேங்களா? நான் வந்து உங்களுடைய தங்கையோட நான் சப்போஸ் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாவோ, அப்படிலாம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த இன்டர்வியூ போர்டில் இருக்கவர் கேட்குறாரு. ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சப்போஸ் ரொம்பவே ஒரு பையன் வந்து காமாக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல, ரொம்பவுமே சுத்தமாக அமைதியாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இவர் கோவப்படுவாரா மாட்டாரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கூட இந்த கேள்வியை கேட்கலாம்.
கோவப்படுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இல்ல வேற இது பண்ணி பிஹேவ் பண்றதுக்கு வேற இது பிரஷர் ஆகுறதுக்கு வேற இது ஆகாது. இருந்தாலுமே கூட இந்த கேள்விய கூட ஒருத்தர் வந்து சமயோஜிதமா வந்து யூஸ் இது ஆன்சர் பண்ணியிருக்காரு. சப்போஸ் இதுக்கு ஒரு நேர்த்தியான பதில் உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அந்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காரு, ஆன்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, "ஐ கேனாட் ஃபைண்ட் எ பெட்டர் லைஃப் பார்ட்னர் ஃபார் மை சிஸ்டர் தேன் யூ." நான் என்ன பண்ண முடியாது, உங்கள விட ஒரு சிறந்த ஒருத்தரை வந்து என் தங்கைக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி இருக்கவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்க இல்லைங்களா, ஒரு ஐஏஎஸ் அந்த மாதிரியான பதவிகள் இருக்கவங்களா வந்து இருக்கலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அதனால அவங்க பெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்குள்ளலாம் போக வேண்டியதில்ல. ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு விடை. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண முடியாது, உங்களோட பெட்டராக நான் பார்க்க முடியாது அப்படின்றத ஒரு ஆன்சரை அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சமயோஜிதமாக சொல்லப்பட்ட ஒரு பதில். அந்த கேள்விக்கு அவருக்கு வந்து ரைட்டான ஒரு என்ன சொல்லியிருக்காரு, சரியான பதிலடியை இந்த ஆன்சர் மூலிமா அந்த ஒரு கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இந்த கேள்விகள்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வேறு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வர்றது, இப்படிலாம் எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணுறது, என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கலாம், எப்படி நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய ஆளுமை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த மாதிரியான காணொலிகள் இனிமேல் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? அதாவது இன்டர்வியூவில் இதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ண என்னென்ன விஷயங்களாக நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? ஐஏஎஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய ஃபார்மில் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம். அந்த டீட்டெயில்ஸில் வந்து எதெல்லாம் முக்கியமான டீட்டெயில்ஸு, அதெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நம்ம ஆளுமையை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான காணொலிகள்லாம் இனிமேல் நம்ம வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த காணொலி பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு கேள்வி நான் உங்களுக்கு வந்து கேட்குறேன். தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் தூங்கக்கூடிய உயிரினம் எது? ஓகேங்களா? இது நீங்கள் தெரிஞ்சால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது தொடர்ந்து அந்த உயிரினம் தூங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் வந்து கிடையாது. ஆனால் மேபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ ஆண்டு கூட அது நியர்லி இந்த 3 ஆண்டுகள் கிட்ட கூட என்ன பண்ண முடியும், அதனால் தூங்காமல் கூட ரீட்டைன் பண்ண முடியும். அப்படி ஒரு உயிரினம் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் 3 ஆண்டுகள் கிட்ட அது தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தூங்கணும்னா கூட அந்த உயிரினால பாசிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட உயிரினம் இருக்குது. அது எதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி பற்றி நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோ, நிறைய போஸ்ட் போடலான்னு இருக்கோம். டெலகிராமில் நம்ம சேனல் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி வாட்ஸ்அப்லையும் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.